apati tek na, apati ya, apati tek-tekku, apati to, apati kut, apati. பாரு சொல்றா என்னடா என்ன படிக்கிட்டு இருக்க என்ன டான்ஸ் இது அப்படியே apati kut. இப்படி ஆடிட்டதுல ஒரு டான்ஸ் அப்படி இல்ல நீனா ஆடாடா நல்லா ஒண்ணும் தெரியல நல்லா ஆடு அடம் போ என்னங்க பாத்துட்டு இருக்கான் நல்லா இருக்கு Apati tek na, apati ya, apati tek-tekku, apati to. இல்ல வயசு என்ன ஆகுதுல சொல்லு அதுதான் ட்ரை பண்றேன் நீனா 30 வயசு ஆச்சு 30 வயசு ஆயிட்டு இப்ப உட்காந்து இந்த படம் அவனை பாத்துருக்காங்க சரி இங்க வா ரொம்ப நாள் கேக்குன்னு நினைச்சேன் லவ்லாம் பண்ண மாட்டேன் ஃபிளாஷ்பேக். எஸ் என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் 50 ரூபா நைட்டுக்கு விலை உயிர் என்றாலும் தருவேன் செத்துரு உத்தர கொடுத்து செத்துரு இந்த அழகை கண்டு வியந்து போயே என்ன கண்ணா லவ் பண்றியா என்னது ஏதோ லவ் அப்படியே பாட்டு என்னது பின்னாடி என்னது இல்ல ஒண்ணும் இல்ல நீனா என்னதுடா இது சும்மா சொல்லு பேப்பர் பேப்பர் நூறு வேணும் இல்ல தம்பி எதிரு இது இரவு 10 மணிக்கு தோட்டத்திற்கு தனிமையில் வரவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது லவ் பண்றீங்களா சொல்லு தைரியமா சொல்லு நான் ஏதாவது ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணாதான் நான் 4-5 பிள்ளைக்கு ஓடிட்டு இருந்தேன் சொல்லு யார் லவ் பண்ற சொல்லு லவ் தானே ஆமா நீனா லவ் தான் லவ் ஏண்டா லவ் ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புனா லவ் கேக்குது லவ் தாண்டவே மாட்டான் ஃபுல்லானா எப்படி இருக்கணும் லவ் பண்ணலப்ப லவ் பண்ணல ஏன்டா லவ் பண்ணல அந்த காலத்துல எல்லாம் லவ் பண்ண அடிப்பீங்க இப்பெல்லாம் என்னடா ஏன்டா லவ் பண்ணு போட்டு அடிக்கிறீங்க நாங்களாம் என்னடா வயசு இங்க பாரு 30 வயசு ஆகி போச்சு உனக்கு இப்ப வந்து புரோக்கருக்கு ஒரு 10,000 கொடுத்துட்டு மண்டபத்துக்கு 1 லட்சம் கொடுத்துட்டு சாப்பாடு செலவு ஒரு 50,000 வரப்போற சம்மந்தி கிம்மந்தி சொந்தக்காரங்க ஐயோ செலவு நினைச்சாலே பயமா இருக்குதாடா இருக்கிறப்ப அரை கிழவன் ஆயிட்டாங்க எனக்கு தெரியாது ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிட்டு அப்பதான் உனக்கு கல்யாணம் இல்ல கருமாயிட்டாங்க லவ் பண்ணி சிரிப்பு கேமரா நிப்பாட்டு ஓகே சொல் குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் எனக்கு வயசு வந்து 30ஆவது மேரேஜ் ஆகல சாமி அதுக்கு எதனா ஒரு பரிகாரம் என்ன சொல்லுங்க சாமி வயசு 30 ஆச்சா ஆமா சாமி நீ என்ன பண்ணணும்னா முதல்ல ராமேஸ்வரம் போய்கிட்டு வாப்பா ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டேன் சாமி போயிட்டு வந்துட்டியா அப்படி இல்லன்னா நீ திருநள்ளாறு ஒரு டைம் போயிட்டு வந்திருப்பா திருநள்ளாறு போயிட்டு வந்துட்டேன் சாமி அங்கேயும் போயிட்டு வந்துட்டியா அப்படி இல்லன்னா இமயமலை ஒரு நாள் போயிட்டு வந்துருப்பா போயிட்டு வந்துட்டேன் சாமி அங்கேயும் போயிட்டு வந்துட்டியா நீ என்ன பண்ணுன்னா பாம்பே போய் ஒரு ஆபரேஷன் ஒண்ணு பண்ணிக்க ஆபரேஷன் பண்ணா கல்யாணம் நடக்குமா சாமி உனக்கு கல்யாணம் பண்ற ஆசையே போயிருண்டா அம்பி சரி சாமி நான் போயிட்டு வந்துடுறேன் சாமி ஏய் பீஸ் வச்சிருப்பாடா இந்தாங்க சாமி ஜும்மா பைபி சோ விட்டுட்டு போ ஜும்மா பைபி என்ன எவ்வளவு பார்த்தாலும் அழகா இருக்காளோ எவ்வளவு பார்த்தாலும் ஐயோ என்ன பண்ணு தெரியலையே மாப்ள வாங்க மாப்ள தொடச்சுக்கிறேன் தொடச்சுடுறேன் ஏன் மாப்ள என்னாச்சு உளிஞ்ச ஒரு ஜல் அப்படியே உள்ள வெளியே வரும் போல என்ன மாப்ள என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு பார்த்தாலும் அழகழகான்னு சொல்ல மச்சான் அழகா இருக்காங்களா மச்சான் வயசு என்னாச்சு 30 வயசு ஆகி போச்சு 30 வயசுன்றது ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு குழந்தை குட்டி இருக்க வேண்டிய வயசு இந்த இடத்துல கல்யாணம் பண்ணாம ரோட்டை போறதெல்லாம் பார்த்து ஐயோ இதில் பார்த்தா அழகா இருக்குறா இதில் பார்த்தா அழகா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறா ஏன்டா எது எந்தெந்த வயசு நடக்கணுமோ அது அந்தந்த வயசு நடக்கணும் மச்சான் அப்படி இல்லைன்னா இப்படிதான் ரோட்டு காஜித்தனமா சுத்திட்டு இருக்கணும் மச்சான் ஏன் மச்சான் அப்படி பண்ணிட்டு இருக்கிற இது வேற ரோட்டு விட்டுட்டு சரி பாட்டி நான் வாடகை ஈவினிங் கொடுத்துட்றேன் அது பாட்டிடா கிளவில எப்படி சரி இப்ப கிழவி வாலிபத்துல எப்படி இருக்கு போல அதை நோட் பண்ணணும் ஐயோ முத்திருச்சுங்க உனக்கு எல்லாம் முத்திருச்சு புடி சொல் குழந்தாய்
வயசு 30 ஆயிடுச்சு, ஊர்ல ஒரு பையனை பொண்ணு தர மாட்டான்ட்டான். இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணா சீக்கிரம் சரியா போயிடும். நீ என்ன பண்ற, ராமேஸ்வரம் போனீனா உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். சொல்றதே கேளுங்க சாமி. ஏன்டா? அதான் என் சொந்த ஊரு. அதான் சொந்த ஊரா? சரி ஓகே, நீ என்ன பண்ற, நேரா இமயமலைக்கு போயிரு. இமயமலைக்கு போய் அங்க 4 to 5 மணிக்கு விடிய காத்தால அந்த குளத்துல 1 மணி நேரம் மூங்கி எழுந்தீனா செத்து போயிடுவேன் சாமி. ஆமா, செத்து போயிரு. அப்புறம் இந்த பாடியை தூக்கி குறுக்கு பேச மறந்துடுவேன். 1 மணி நேரம் முங்கிட்டு அப்புறம் வந்தீங்கன்னா அடுத்த ஒரே வாரத்துல உனக்கு கல்யாணம் ஆயிரும். கண்டிப்பா ஆயிரும். நடந்துரும். நம்பலாமா? காசு வச்சிருப்படா, நடந்துரும்டா. இந்த வச்சறேன் சாமி, இந்த வச்சறேன். 1 மாசம் சம்பளம் அப்படியே. ஐயோ என்ன குளிரு, நான் குளிரு. அம்மா வீட்டுக்கு போயிடலாமா? குளிர் தாங்க. சாமியார் என்ன சொல்லிருக்காரு? அவன் கிடக்குறான், என்னால முடியல தாங்க. அவன் கிடக்குறானா? சாமியார் என்ன சொல்லிருக்காரு? 1 மணி நேரம் அந்த தண்ணியில முழுங்கி வரணும். ஓகேவா? நடக்குதுமா? அப்பதான் கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? ஐயோ நடக்கணும். அப்ப உள்ள போ, தண்ணியில குதி. உள்ள போ. கல்யாணம் ஆகணுமா வேணாமா? சாமிஜி சொல்லுப்பா. என்ன தெரியுங்களா சாமிஜி? இமயமலைக்கு போனியே, கல்யாணம் ஆச்சா? பொண்டாட்டி எங்க? போனேன், ஆனா கல்யாணம் ஆகல. 1 வாரம் ஜன்னி வந்து படுத்ததான் மிச்சம். ஜன்னி வந்து படுத்து கிடந்தியா? ஆமா சாமி. ஒண்ணு கவலைப்படாத. அடுத்து நீ என்ன பண்ணணும்னா, அந்த ஊர்ல அங்க ஒரு மலை இருக்கு. அந்த மலை மேல 1008 படி இருக்கு. அந்த 1008 படியும் 5 டைம் ஏறி இறங்கினா உனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். சீக்கிரம் கல்யாணமும் கைகூடி வந்துடும். கல்யாணம் கைகூடி வராதியா, எனக்கு படத்தையா கட்டுவானுங்க. உனக்கு கல்யாணம் ஆகணும்னா இந்த மாதிரி காமெடி அவாய்ட் பண்ணிட்டு படியேற வழிய பாடுறா. படியேறனா என் காலெல்லாம் உடஞ்சினையா. ஐயோ சரி சாமி, ஆகட்டும், இதையும் பண்ணிடுறேன். டேய் பீஸ் வச்சிருப்படா. ஐயோ குள்ளநரி வருது, குள்ளநரி திட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க. குள்ளநரி திட்டக்கூடாது, குள்ளநரி திட்டக்கூடாது விட்டோரா. ஓகே, நம்ம சிகப்பு கோழி குஞ்சு அதை வீட்டுல வந்து சேர்த்துட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். சொல்லு பேக் பேக், நம்ம ஜெயிச்சிட்டோம். பேக் பேக் பேக், நம்ம ஜெயிச்சிட்டோம். டோரா நம்ம ஜெயிச்சிட்டோம். பேக் பேக் பேக், ஜாலி ஹே, நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். சொல்லு பேக் பேக், பேக் பேக் ஜெயிச்சிட்டோம். பாலத்தை கடந்து முதல் ஏரியை கடந்து உயரமான ஏரிக்கு வந்தோம். வந்துட்டோம். அப்பா என்ன வயசு என்ன ஆகுது? உட்காந்து டோரா பூஜி பாத்துக்கிட்டு இருக்க. அது வந்து ஒரு மெச்சூரிட்டா நடந்துக்க மாட்டியா? வயசு 30 ஆகி போச்சு, நான் டோரா பூஜி பாத்துட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் உட்காந்து ஜாக்கி சான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் டோரா பூஜி பாத்துட்டு இருக்கேன். இல்ல அட்டோரி பாக்குறேன். வேலைக்கு வரும் போறது இல்ல. என்ன வீட்டுல முடியா கிடக்குது? சொல்லு, முடி வெட்டினியா? வீட்டுல முடி வெட்டாத்தனேன்னு சொல்லிக்கிறேன். ஐயோ இல்ல, தலை சீவனியா? இது அப்ப எப்படி வீட்டுல இவ்வளவு முடி வந்துச்சு? ஐயோ அதை யானை நான் கேக்குறேன். முன்னால தலை சீவனா முடி கொட்டும், கைய வச்சா முடி கொட்டும். பேனை போட்டாலே முடி கொட்டுதுனே நான் காத்துல. உங்க வயசு அப்படிதான் இருக்கும். ஏகுமே பொண்ணு கொடுக்க மாட்டேன்றான். அது மட்டும் இல்ல நைனா, இப்பெல்லாம் கண்ணுலாம் சரியா தெரிய மாட்டேங்குது. படிக்கட்டு ஏறினா முட்டிலாம் வலிக்குது, மூச்சுலாம் வாங்குது, ஒரு படபடப்பா வருது. நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அரை கிழவன் ஆயிட்டேன். 30 வயசு ஆகி போச்சுன்னா அப்படிதான் எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். எல்லா பிரச்சனையும் வரும். என்ன பண்ண போற ஒன்னும் தெரியலன்னா பண்ணி தொலைடா. அட பாய்ங்களாடே, 30 வயசுக்குள்ளேயே வாழ்க்கையும் முடிஞ்சிட்டு வரு கடா. என்னப்பா நொண்டிக்கிட்டே வர்ற? எங்க நீ தான் இப்ப அந்த 1500 படி ஏறி இறங்குன. படி ஏறி இறங்குனியா? ஏறி இறங்குனேன், காலு உடஞ்சி போய் கட்டு போட்டு இப்பதான் சரியாகி வந்திருக்கேன். கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா? அவ்வளவு சாமி, கல்யாணம் ஆகலையா? என்னடா சொல்ற? கல்யாணம் ஆகுன்னு பார்த்தா இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்றீங்க. அவ்வளவு சாமி. சரி ஓகே, அடுத்த பரிகாரம் சொல்லுங்க சாமி. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எவ்வளவு சம்பளம் வாங்குற மாசம்? 20,000 ரூபா வாங்கணும் சாமி. 20,000. அப்ப நீ என்ன பண்ற? 25,000த்துல ஒரு வெள்ளி கலசம் செஞ்சு அந்த சாமிக்கு மாட்டி விடு. நான் வாங்குறதே 20,000 தானையா, மாட்டி விட்டுறேன். சென்று வா. பீஸ் வைக்கணுமா? பீஸ் வச்சுட்டு போ. வச்சுட்டு தான் போவேன், எடுத்துட்டு போவாங்க. நல்லா வச்சானா பேர் உனக்கு சுத்தி விடு சாமி. ஒரு பையன்டா 20,000 இருக்குடா, நீ ஒரு 5,000 மட்டும் அனுப்பிடுறா. சரி சரி ஓகே மச்சான், ரொம்ப நன்றி மச்சான். இவன்ட்டு இந்த 25,000 கலசத்தை வாங்கி வைக்கிறதுல ஊரெல்லாம் கடை வாங்கிட்டு இருக்க முடியாது இருக்குடா சாமி. முடியலடா சாமிஜி. சாமிஜி ஓ நீயா? நானே தான் சாமிஜி. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லையா? ஆகல, நீங்க சொன்ன மாதிரி 25,000 ரூபாய்க்கு தங்கத்திலேயே கலசம் செஞ்சு வச்சுட்டேன். ஆனா கல்யாணம் மட்டும் ஆகல சாமிஜி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னுடைய அடுத்த பரிகாரம் உங்க அம்மா கிட்ட சொல்லி விட்டுட்டேன். உங்க அம்மா கிட்ட கேட்டுக்கோ. சரியா சாமி? கிளம்பிக்கிட்டே இரு. சரி நான் போயிட்டு வரேன் சாமி. என்ன பரிகாரம்? சொல்லுமா, என்னமா பரிகாரம்? நான் சொல்றேன்டா, உனக்கு கல்யாணம் ஆகும்னா பரிகாரம் சாமியார் சொன்ன மாதிரி உனக்கு பரிகாரம் பண்ண போறோம். சரி சொல்லு. கண்ணை மூடு, கிழக்க பார்த்து நில்லு, கை நீட்டு. அப்படி நின்ட்டியா?
ரொம்ப ஆட்டாத எடிட்டிங்ல போயிடும் சூடு தாங்கல. கல்யாணம் ஆகணும்டா கீழே போட்டுறாத அப்படியே புடி என் கை பழுக்குது. அப்படியே புடி கல்யாணம் ஆகணும் அப்படியே புடி பரிகாரம் பண்ணாத கல்யாணம் ஆகும் அப்படியே புடி 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 விட்டுறாத அம்மா முடியலமா சுடுதுமா. அம்மா பேபி பேபி டேய், broker. பேபி புரோக்கரா? ஐயோ இல்ல சாமி, வரவே இல்லை. புரோக்கரை பார்த்தா அந்த ஞாபகத்துல வந்துட்டு சாமி. புரோக்கர் நம்பளே இருப்பீங்க நீங்க எல்லாம். சொல்லுங்க சாமி, கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல சாமி, இல்ல சாமி. கல்யாணம் ஆகலையா? அப்ப நான் உனக்கு இன்னொரு பரிகாரம் இருக்கு, அதை நான் சொல்லுறேன். எப்படி கயிறு வாங்கிட்டு வந்து மரத்தை மாட்டிட்டு தங்கிட்டா? தொங்கிரு. அப்படி தொங்கும் போது வெள்ளிக்கிழமை மதியம் நண்பகல் 12 மணிக்கா தொங்கிட்டினா நல்ல நேரத்துல நீ செத்துடலாம் தம்பி. ஏன்யா அப்ப நான் செத்தாலும் உனக்கு கவலை இல்ல. யோ நான் கைத்துல தூங்கினா உயிர் போயிரு. சரி சாமி, இதெல்லாம் போய் விட்டுரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கா? எனக்கு எங்க கல்யாணம் ஆச்சு? எவனும் பொண்ணு தர மாட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன். என்கிட்ட வந்து கல்யாணம் கேட்டுக்கிறீங்க. எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன். அதான் இங்கே உட்காந்து உங்களை நான் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். பரிகாரம் அங்கே போங்க இங்கே போங்கன்னு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா டேய், நீ டைம் வாட்ச் பண்ண நான் தான் கிடைச்சினாடா உனக்கு. என்ன பண்றது, உங்களை மாதிரி ஆட்கள் இருக்க வரையும் எங்க மாதிரி ஆட்கள் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். ஏய் வச்சுக்கண்டா இருறா. ஒன்னு குழந்தாய் கோஜியா முடிச்சு சுத்திட்டு போயிடுறியா? சுத்தணுமா? இந்தா சுத்துறேன். ஐயம்மா எத்தனை பரிகாரம்டா டேய், முடியலடா. பரிகாரம் செஞ்சே செத்துறோம் பாருங்க. நான் மலையில இருந்து கீழே குச்சி சாவ போறேன், தற்கொலை பண்ணிக்க போறேன். யாரையும் தடுக்காதீங்க. ஏன்டா என்னடா பண்ற? ஏன்டா சாவறதுக்கு போற? ஏன்டா அழுகுற? மச்சான் 30 வயசு ஆச்சுன்னா எவ்வளவு மாடா? என்னாச்சு? என்னடா சொன்னாங்க? வேலைக்கு போலான்னு போனா ஏஜ் ஓவர் ஆயிடுச்சுன்றாடா. அது ஏசி பார்னு சொல்லுவாங்க. ஏஜ் பார் தானே சொல்லுவாங்க. சரி வயசாகுது கல்யாணம் பண்ணிக்கணும் பார்த்தா ஒரு போய் பொண்ணு விட மாட்டான்டா. எப்படி பொண்ணு கொடுப்பானுங்க? பொண்ணு கேட்டா ஏன் பொண்ணு கொடுப்பான்? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் உண்டு. விடு அழுகாத சொல்லி முடிச்சிட்டேன். ஏன் அழுகாத? மச்சான் எங்க அப்பா இருக்கானே, எங்க அப்பா அவனுக்கு எனக்கு சரியான சண்டைடா. ஏன் அப்பா என்னடா சண்டை? என்ன சண்டை? ஒண்ணு இல்ல மச்சான், ஒண்ணு இல்ல மச்சான், ஒரு காரு கேட்டேன்டா, அதை வாங்கி கொடுக்க முடியாட்டான்டா. வேலைக்கு போறது இல்ல, வீட்லயும் சரியான வருமானம் இல்ல, நீ ஒழுங்கா சம்பாதிக்கிறது இல்ல, இல்ல உனக்கு வேற காரு. அது காரு சும்மாவா காரு? அது 1 கோடி 2 கோடி வரும்டா. அந்த சொல்றீங்க அவ்வளவு கோடி போட்டு உனக்கு கார் வாங்கணுமா? அது பண்ணி சூசைட் பண்றியா? கல்யாணம் அப்புறம் நீ கார் வாங்கடா. இப்பயே கார் வேணுமா? டேய் நான் கேட்டது 150 ரூபா காரா, ரிமோட் காரா. 150 ரூபா கார், ரிமோட் காரா? ரிமோட் ஆயிடுச்சுன்னா அப்படியே சருக்குன்னு அப்படியே முடிப்போம். அப்படியே ரிவர்ஸ் சருக்குன்னு ரிவர்ஸ் வரும். அப்படியே காரோட பல்ட்டுக்காரனா அடிக்கும். சூப்பரா இருக்கும் மச்சான் ஓட்ட. நீ எல்லாம் ஓட்டந்தே கிடையாதா? செம்மையா இருக்கும் மச்சான். 30 வயசு ரிமோட் காரு மச்சான். நீயே ஊதுனா கை கால உடஞ்சு ரொம்ப நாஸ்தி ஆயிருவேன். ஆனா என்ன பண்ற தெரியுமா? அப்படியே நில்ல. யாரா கூட்டுது? என்னடா ஆளக்கான சவுண்ட் மட்டும் கேக்குது. சரி அவன் போனா போயிட்டு போட்டோம், நம்ம சீக்கிரம் குதிச்சு சாவும். யாரா குதிக்கிற நேரத்துல அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அங்க சிரிச்சிட்டு இருக்காத. வரும்போது உன் ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா. கண்ணுக்குள்ளூர் நிலவா இது ஒரு கனவா.